இன்னும் சொல்ல போனா உன் பின்னாடி சுத்துறவன் தான் பைத்தியக்காரன். என் திரள் நிதி வாங்கிட்டு நான் கார் வாங்க கூடாதா சார்? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை போல மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா மக்கள்கிட்ட தானே ஓட்டு கேட்குறோம். இப்போ மக்கள்கிட்ட தானே கேட்க முடியும். மிச்சவங்களாம் வாக்கு கேட்குறாங்க, நாங்கள் கொஞ்சம் வலிமையும் கேட்குறோம். இப்போ அடுத்தது வந்து என்ன ஒரு இதன் மூலமாக இண்டிகேட் செய்கிறார் என்றால், வாங்கி அந்த காருக்கு பெட்ரோல் போடுவதற்கும் திரள் நிதி தாருங்கள் வரவுகளே. ஐயா ஒரு டீ கூட குடிச்சது இல்லை அந்த திரள் நிதியிலன்றார் சார். உருட்டுலாம் தெரியும்பா, கட்சியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் 1000 பேட்டி கொடுத்துருக்காங்க. சோறு தானே திங்கிறா, உங்களோட கதை தெரியாது. நீங்களும் அந்த வீடியோ போடுற தம்பிக்கும் இதான் வேலை, வசூல் பண்ணி திங்கிறத தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை? நீ வரலைன்னா தரமாட்டாங்கப்பா. டேய், நான் 4 இடத்துக்கு போனோம், முதல்ல காசை கொடு. ஆமாங்க, நானும் 4 இடத்துக்கு போகணும், முதல்ல காசு கொடுங்க. இதுக்காக தான் அந்த கட்சியை நடத்துறீங்க. அந்த நாம் தமிழன்ற கட்சி நடக்கிறதே வசூல் பண்ணி திங்கிறதுக்கு தான். டேய், இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரணும். உதாரணத்துக்கு பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? வேற எதுக்கு? இது வந்து ஒரு 4-5 வருஷம் கழிச்சு லேட்டா புரியறவன் ஒவ்வொருத்தனா வெறி கொண்டு வெளியேறான் கட்சியை விட்டு. இவனுங்க குடுக்கிற பிரஷர்ல தான் நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். எப்ப பாரு வசூல் பண்ணிட்டு இருக்கிறது, வசூல் பண்ணி நல்ல சொகுசாக ராஜபோக வாழ்க்கையை வாழ்வது. இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க, நீங்க சொல்லுங்க. போய் ஒரு கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கறது கூட நீ உன் காசை செலவு பண்றியா? வசூல் பண்ணதுக்கா சொல்லுப்பா. இல்ல என்ன காரணமே இல்ல போல வெறி எதுக்கு வரும்? அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். தேர்தல்னு வந்தாலே வசூல் போடுறதானமா உங்களோட வெறி. தேர்தலை ஜெயிக்கிறதுக்காக என்னைக்காவது நீங்க வேலை செஞ்சிருக்கீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. இவ்வளவு நாள் இல்லாம இப்ப மட்டும் என்ன வெறி? எப்படியாவது அனைத்து கட்சிகளிலும் பொது வேட்பாளராகி வெற்றி பெறலாம் என்ற நப்பாசை தானே இதுக்கு காரணம். தனியா ஏற்கனவே இருக்கிற 4 இப்போ 2 இருக்கும் நேரம். கொலை வெளில காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப எனக்கு குறுக்க போயிடாதீங்க சார், கதை சொல்லி கொன்றுவாரு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த நேரத்துலன்னு பார்த்து இடைத்தேர்தலுக்கான தடை இன்னும் நீடிக்குது சார். அண்ணா ஆசைப்படுறது எதுவும் கடைசி வரைக்கும் அவருக்கு நிறைவேறாது போல இருக்குது. அது சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. அதுக்கு என்னப்பா பண்ண முடியும்? மக்கள் நம்பிக்கை பெறணும், அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? போய் ஓட்டு போட்டவனை திட்டியே உனக்குலாம் என்ன அருகதை இருக்கு நான் கேட்குறேன். இவருக்கு இதான் வேலை. பைத்தியக்கார பயிலுவலான்ட்டு ஜனங்களை திட்டுறாரியா? அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த மக்கள் தான் முதலாளிகள். அந்த மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்காக நீங்கள் வேலை செய்யுங்கள். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீங்கள் சொன்ன ஆமைக்கறி கதைகளை மக்கள் நம்பாமல் தான் 8% 4% உங்களை குறைத்திருக்கிறார்கள். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. மக்களின் நம்பிக்கையை பெறும் வேலையை செய்யுங்கள். உங்க இஷ்டத்துக்கு நீங்க தினைக்கும் ஒரு பேச்சு பேசிட்டு இருப்பீங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க. இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தப்பானவன் இல்ல. என் தம்பி விஜய் அவனை துணை முதல்வர் ஆக்குவேன்றது, லாரியில் அடிபட்டு செத்து போயிடாதுன்றது. நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னா நீ சினிமால இருந்து வரல. பெருசு கேட்டியா? பெரிய மனுஷன் அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், போயிரு. கேட்குறேன், 15 வருஷமா இலங்கையில் வந்து சிங்கள ராணுவத்திற்கு எதிராக போரிட்டு உடம்பில் பல குண்டுகள் எல்லாம் பாய்ந்து ரிட்டையர் ஆன போராளியா நீங்க? அவர் அரசியலுக்கு வரேன்னு சினிமா விட்டார், நீங்க அரசியலுக்கு வந்து இன்னும் படம் நடிச்சிருக்காரு சார். மேடல் பாட்டு பாடுறது, பிளேபேக் சிங்கர்னு வேற நினைப்பு. கதை தீர்ந்து போச்சு. எப்ப போல கதை தீர்ந்தா டக்குன்னு ஒரு பாட்டு எடுத்து விட்டுறது. மக்கள் தரவா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் எப்படி டிசைனா புழுகுறீங்க, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. செருப்பை கழட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? உங்களுக்கு வேற என்ன வழி ஜனநாயகத்தில்? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. ஜனங்களை திட்டுறீங்க, பைத்தியக்காரனுங்க என்ன? இன்னும் ஓட்டு சதவீதம் குறைய தான் செய்யும். அப்போ 1.25 கோடி மக்கள் பைத்தியக்காரங்க, நீங்க புத்திசாலியா? அந்த மக்களின் நம்பிக்கையை பெற வேண்டும்ன்ற அக்கறை இப்ப கூட இல்ல பாருங்களேன் அவருக்கு. என்ன யோசிக்கிற? இல்ல, பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். பைத்தியக்காரங்களான்னு ஜனங்களை பார்த்து ஓட்டு போடுவானாயா? நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது. நீங்க இடைத்தேர்தல பொது வேட்பாளராக நின்னாலும் தோக்குறீங்க, பார்க்கலாமா? நினைக்க வேண்டியதானே? நினைக்க மாட்டேனே. ஏன்
தோணல, எனக்கே தோணணும்ல. அப்ப தோண வேண்டியதுதானே? அது எப்படி? அது நடக்கட்டும், அதுவா நடக்கும் ஒரு நாள். இவ்வளோ கதையை நீ சொல்றத நம்பியும் உன் பின்னாடி இருக்கானா அவனை விட மூளை இல்லாதவன் வேற எங்கேயாவது பார்க்க முடியுமா?